அப்புறம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் இருக்குது. என்னன்னா வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். என்னதுன்னா வந்துட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷன், எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே ஃபங்க்ஷன் ஓரியன்டட். என்னதுன்னா வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் தான் அதில் ரன்னே பண்ண முடியும். அதாவது மெயின் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் அந்த ப்ரோக்ராம் டோட்டலாகவே ரன்னே ஆகும். இல்லாட்டினா எரர், கம்பைலேஷன் எரர் ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ வந்துட்டு அதுதான். ஸோ ஆக்சுவலாக மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சுன்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி மிச்சம் இருக்கிறதெல்லாம் ரன் ஆகும். ஸோ மிச்சம் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கட்டும், அந்த மிச்சம் இருக்க எல்லா ஃபங்க்ஷனும் ரன் ஆகும். அப்படி நீங்கள் வரைக்கும் அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. ஸோ மெயின் ஃபங்க்ஷன்னா என்னது, ஒரு அகைன் அது ஒரு ஃபங்க்ஷனு, ஆனால் அதில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகணும் ப்ரோக்ராமு அப்படின்னு அவசியம். ஆனால் பைத்தானில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது, தேவையில்லை. நம்ம இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சும்மா லைக் வந்துட்டு நான் இந்த இடத்துல வெறுமா பிரிண்ட்னு கொடுத்தா பிரிண்ட் ஆகுது. கரெக்டா? a+b கொடுத்தா பிரிண்ட், பிரிண்ட் 5ன்னு கொடுத்தா பிரிண்ட் ஆகுது. கரெக்டா? ஆக்சுவலாக வந்துட்டு அந்த அந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட் படி வந்து இது பிரிண்ட் ஆகக்கூடாது. ஏன்னா வந்துட்டு அது மெயின் மெத்தடுக்குள்ள, மெயின் ஃபங்க்ஷனுன்ற இது கூட இல்லை, அந்த பிளாக்குள்ளே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நம்ம எதுக்கு மெயின் ஃபங்க்ஷன் கற்றுக்கணும், தேவையா அப்படின்னு கேட்டால், லைக் வந்துட்டு இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ப்ரோக்ராம் அடிக்கிறீங்க, அதில் வந்துட்டு ஒரு 50-60 ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே ஈச் டைம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் அங்கங்கே இந்த மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ இதுக்கு தேவைப்படுதுன்னு இங்கே கால் பண்ணுறோம். ஸோ இப்போ மேலெலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல நான் கால் பண்ணுறேன், இந்த இடத்துல நான் வேறு பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன், அப்புறம் இந்த இடத்துல கால் பண்ணுறேன், இந்த இடத்துல கால் பண்ணுறேன். ஸோ அப்படியே மாறி இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்படி மாறி இருக்கிறதுனால அது வந்துட்டு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷன் நடுவுலையும் போடலாம், எங்கே வேணாலும் நான் போடலாம். அது இப்போ நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும்போது ஃபங்க்ஷன் நடுவில் ஆனால் அது வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும், லைக் ரீடபிளாக இருக்காது. ஒரு ப்ரோக்ராமிங் எத்திக்ஸ் என்னன்னா வந்துட்டு ரீடபிளாக இருக்கணும் ஒரு ப்ரோக்ராம்ன்றது. ஸோ இப்போ அவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாமே மாறி இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, அது பார்க்குறது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே நம்ம எல்லா கோடையும் டைப் பண்ணிக்கலாம். லைக் வந்துட்டு மற்ற ஃபங்க்ஷன்லாம் வெளியே இருக்கா, ஸோ அதை கால் பண்ணுறது, லைக் வந்துட்டு அதுக்கு நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணாலும் போய்க்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் இதில் வந்துட்டு பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே அந்த மெயின் ஃபங்க்ஷனுன்ற கான்செப்டே கிடையாது. இப்போது நான் ஒன்று சொல்கிறேன், பிரிண்ட் ஆக்சுவலாக என்ன வரும்னா இந்த மாடியூலோட நேம் வரும். ஸோ நேம்ன்ற மாடியூல் நேமோட மாடியூல் இல்லை, லைக் வந்துட்டு இந்த நம்ம டோட்டலாக கம்பைல் வச்சுருக்கோம்ல இந்த பைத்தான் இது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த மெயின்ன்ற ஒரு ஃபங்க்ஷனில் தான் ரன் ஆகுது. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் இல்லை ஆக்சுவலாக, அது ஒரு மாடியூல். ஸோ அந்த ஒரு நீங்கள் என்ன ஒரு பைத்தான் எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு பைத்தான் ஃபைல் எடுத்துக்கிட்டாலும் அது வந்துட்டு மெயின்ன்ற ஒரு மாடியூலில் தான் ரன் ஆகும். ஸோ மெயின்ன்ற மாடியூலில் தான் இது எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் மெயின் ஃபங்க்ஷனை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் மெயின் ஃபங்க்ஷன் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இது ரன் ஆகலை. ஆக்சுவலாக வந்துட்டு இது நான் என்ன சொன்னேன், இது ரன் பண்ணோடனே இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி இது ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துலயே வந்துட்டு கீழே இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன் ஒன்று. என்னது, இஃப் நேம் இஸ் ஈக்குவல் டு மெயின். ஸோ அப்படின்னா வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன், இந்த மெயின்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கோ, ஏன்னா அதில் இருந்தால் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எனி ப்ரோக்ராம் தட் லைஸ் இன் பைத்தான் அப்போ வந்துட்டு இந்த மாடியூல்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ மெயின் மாடியூல் நேம் இஸ் ஈக்குவல் டு மெயின் இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்கிறேன், மெயின் மெத்தட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணும், 1 செகண்ட். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்துட்டு ஓகே மெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டார்ட்னு வைக்கிறேன். ஸோ அதான் இந்த இடத்துல இது கால் ஆகுது. நான் இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 மெத்தட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடுச்சு. ஸ்டார்ட் ஃபங்க்ஷன்லேருந்து தான் ரன் ஆக போகுது. ஸோ ரன் ஆகிட்டு நான் என்ன சொல்கிறேன், இதுக்குள்ளே நான் இப்போ இதை கால் பண்ணிக்கலாம். லைக் ஆடை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன், அப்புறம் சப்ராக்டை தூக்கி மேலே வச்சு கால் பண்ணுறேன். இப்போ இது ரன் ஆகும். ஏன்னா வந்துட்டு இது நான் என்ன சொல்லியிருக்கேன், நேம் வந்துட்டு மெயினாக இருந்துச்சுன்னா வந்துட்டு ஸ்டார்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ண அதுக்குள்ளே என்ன சொல்கிறேன், இதுக்குள்ளே தான் நான் எல்லாமே போகிறேன். ஸோ இது நம்ம மெயினே வச்சுப்போம். மெயின்ன்றது ஆக்சுவலாக வந்துட்டு எதனால நம்ம மெயின் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு லைக் எல்லா ப்ரோக்ராமர்ஸ்க்கும் அது அப்படியே பேசிக்காகவே நம்மளுக்கு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். ஓகே மெயின் தான் வந்துட்டு அதுதான் ஸ்டார்டிங் ஃபங்க்ஷனு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு அதில் இருந்தால் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது டேரெக்டாக வரும். டேரெக்டாக உள்ள வந்துட்டு என்ன சொல்லுது, நேம் இஸ் ஈக்குவல் டு மெயினாக இருந்துச்சுன்னா மெயின் ஃபங்க்ஷன் கால் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது மெயின் ஃபங்க்ஷன் போகுது. மெயின் ஃபங்க்ஷனில் போய்ட்டு இதெல்லாம் மிச்சம் இருக்குது, அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கால் பண்ணிக்குது. ஸோ இவ்வளோ தான் மெயின் ஃபங்க்ஷனும். வேறு என்ன மிஸ் பண்ணிட்டேன்,
ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன். என்னதுன்னா வந்துட்டு ஒரு இந்த ரீயூசபிலிட்டி வந்து நம்மளுக்கு லைக் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இல்லை வந்துட்டு லைக் அதை நம்ம அப்ளிகேஷன் வைஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வந்துட்டு, சரி நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்னதுன்னா இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இல்லை இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு ஸ்கூலில் இருக்க பசங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கணும் பேசிக்காக, இவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிஃபைன் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணேன். என்ன ஸ்டூடெண்ட். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்குன்னு பர்டிகுலராக ஒரு நம்பர் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டோட நான் எல்லாத்தையும் வாங்க போகிறேன். லைக் வந்துட்டு ரோல் நேமு, இல்லை ஆக்சுவலாக இது பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்க வேணாம். இது வந்து டேரெக்டாக நான் இன்புட்னு கொடுத்தாலே இதுதான் ரீட் ஆகும். ஸோ இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன் நேம் வாங்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு அதே மாதிரி லைக் ஸ்டூடெண்ட்டுன்ற இது கிளாஸ்க்குள்ளே நான் இதெல்லாம் வாங்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கே வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ரோல் நம்பருக்கு நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நான் எனக்கு இதை வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இது வழக்கம் போல் நான் மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் அப்போ தான் யூஸ் ஆகும், இல்லாட்டினா மெயின் ஃபங்க்ஷனே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் இப்போ வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுன்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வாங்கணும். அந்த ஸ்டூடெண்ட்டோட நம்பர் வந்துட்டு 1. ஓகேவா? ஸோ ஒன்னுக்கு நான் இதெல்லாம் வாங்கணும். நம்ம மெயினுக்கு வந்துட்டு இது எழுதலை இன்னும், இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அது எழுதிடும். இஃப் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டார்டிங் எக்ஸாம்பிள் நேம் கொடுக்குறேன், அப்துல்லா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. இதே இப்போ இது ஒரு ஸ்டூடெண்ட்னால பிரச்சனை இல்லை. எனக்கு இது மாதிரி வந்துட்டு ஸ்டூடெண்ட் 2 அப்படி ஒரு 10 ரோல் நம்பர் இருக்குது, 10 ரோல் நம்பருக்கும் நான் கலெக்ட் பண்ணணும். இல்லாட்டினா இது இன்னொன்று பண்ணலாம், ஒரு ஃபார் லூப்பில் போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஐன்னு வச்சுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்டுன்ற ஃபங்க்ஷனை எனக்கு கால் பண்ணிகிட்டே இரு, லைக் வந்துட்டு எனக்கு அது திருப்பி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நேம் கேட்குது ஏபி, அப்புறம் 9, அப்புறம் ஏதோ ஒன்று கொடுக்குறேன், சும்மா ஏதோ ரேண்டமாக கொடுத்துட்ருக்கேன், சாரி. ஓகேவா? ஸோ திருப்பி கேட்குது ஃபஸ்ட்லேருந்து, இங்கே நான் ஏதோ ஒன்று கொடுக்குறேன், அப்புறம் ஓகேவா? ஸோ இது மாதிரி இது 10 டைம்ஸும் அதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நான் ஃபுல்லாக எல்லாம் ஏ வச்சு கொடுக்குறேன். ஸோ லைக் நம்ம 10 டைம்ஸுமே அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த கொஸ்டின்ஸு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ரீயூசபிலிட்டின்றது. இந்த ஒரு ஃபங்க்ஷனை நான் எனக்கு எப்போல்லாம் தேவையோ, லைக் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமின்னு அவசியம் இல்லை, ஆமாம் இந்த ப்ரோக்ராமின்னு அவசியம் இல்லை, லைக் வந்துட்டு நான் இப்போ நிறைய லைன் ஆஃப் கோடு ஒரு ஃபங்க்ஷன், இப்போது அக்கௌண்ட் நம்பர்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். என்னதுன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு இதுதான் பின்னு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அதில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இது பின்னா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும், அதுதான் அதோட வேலை. ஸோ இப்போ நான் எங்கெல்லாம் நெட் பேங்கிங் சரி, ஏடிஎம் சரி, லைக் வந்துட்டு வேறு என்னெல்லாம் இருக்குது, பர்சனல் பேங்கிங், கார்பரேட் பேங்கிங், எதுவாக இருந்தாலும் சரி, நான் வந்துட்டு மொபைல் பேங்கிங் எதுவாக இருந்தாலுமே இந்த வந்துட்டு அக்கௌண்ட் நம்பரும் இந்த பின்னும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணாதான் எனக்கு உள்ளே விடணும். ஸோ ஈச் டைம் நான் வந்துட்டு ஒரு டைமுக்கும் அது வந்து கோட் எழுத முடியாது. இது வந்துட்டு இதோட இதுவாக செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமும் நான் இதுக்கு 4த்துக்கும் கோட் பண்ண தேவையில்லை. இதை ஒரு டைம் கோட் பண்ணி நான் ஒரு ஃபங்க்ஷனில் வச்சுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை நான் இந்த எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் கால் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வந்துட்டு இது. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இது வந்துட்டு எரர் வந்துட்டு சும்மா நான் இதை க்ளோஸ் பண்ணி விட்டதுனால எரர் வருது. ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நம்ம இவ்வளோ நேரம் இன்ட்டை வச்சே தான் பார்த்துட்டு இன்டீஜர் வச்சே தான் பார்த்துட்டு இருந்தோம். நான் வந்துட்டு இதை வச்சு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பைக் ஞாபகம் இல்லை. ஓகேவா? சரி இப்போ நான் வந்துட்டு ஒன்று பண்ணுறேன். என்னதுன்னா நேம் வாங்குறேன். நேம் வந்துட்டு என்ன இருக்கணும், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு இது சிம்பிளாக சொல்கிறேன். எதுக்கு நான் இது சொல்ல வரேன்றது நான் சொல்கிறேன். ஸோ நேம் இஸ் blackbugனு வருது. என்னதுன்னா வந்துட்டு இது ஒரு ஸ்ட்ரிங். நம்ம இவ்வளோ நேரம் நம்ம இது பாஸ் பண்ணது ஒரு இதுக்குள்ளே பாஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம பாஸ் பண்ணுறது என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ நம்ம அதுவும் நம்ம லைக் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரிங்கு தான் போடணும் அப்படின்னா கூட நம்ம அதையும் பண்ணலாம். ஏன்னா எஸ்டிஆர் ஆஃப் ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம போட்டு வச்சுக்கிட்டா, ஸோ அப்போ வந்துட்டு வெறும் ஸ்ட்ரிங் மட்டும் தான் கலெக்ட் பண்ண போகுது, இல்லை வந்துட்டு இன்டீஜர் போட்டு வச்சுட்டா இன்டீஜர் மட்டும் தான் கலெக்ட் பண்ண போகுது, அது மாதிரி. ஸோ அதுதான் இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு இல்லை இதை மாற்றி கொடுக்குறேன். லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிளாக்கு, அப்புறம் ஃபஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பக்கு.
இப்போ பக் பிளாக் லைக் அதுதான் நான் இப்போ என்ன சொன்னதுன்னா ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணிவிட்டு இது நம்ம ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் ஒரு ஃப்ளோட் வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம், ஸோ எது வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இங்கே யூஸ் பண்ணுற கூகுள் கொலாபோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லணும் இல்லை கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, என்ன அப்படின்னா இந்த கோர்ஸ் பற்றின உங்களோட ஃபீட்பேக் கிடைச்சா நம்ம அடுத்த கண்டென்ட் இன்னும் பெட்டராக இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏதாவது டாபிக் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சா கூட உங்கள் சஜஷனை நீங்கள் கமெண்ட்ஸ்லேயோ இல்லை நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டேரெக்டாக கூட கான்டாக்ட் பண்ணி தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.